தமிழ்நாடு தான் நம்பர் 1 டெக்ஸ்டைல் உற்பத்தி, அதாவது துணி சம்பந்தப்பட்ட வியாபாரத்த உற்பத்தி செய்ற நிறுவனங்கள். 30,00,000 பேரோட வாழ்வாதாரம் அதுல இருக்கு. நீங்க அதுல பலர் பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 20, 30% பீஸ் ரேட். ஒரு போலோ நெக்க ஒரு ரவுண்ட் நெக் பண்ணாங்கன்னா, அதுக்கு ரூ. 10லேருந்து ரூ. 30 கிடைக்கும். ஒரு 20, 30 பண்ணாங்கன்னா, ரூ. 500 சம்பாதிப்பாங்க. மின்வெட்டு வரும்போது, அவங்க 10 20 தான் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு வேலை செய்ற ஆட்களுக்கும் ஒரு டெய்லி ரூ. 100 200 அது மாரி லட்சக்கணக்கான மக்களுக்கு அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிற காரணத்தினால தான் பவர் ஷார்டேஜ் தமிழ்நாடுக்கு வேணாம். 300 நிறுவனங்கள் கடந்த 3 வருஷம் மூடப்பட்டன. இன்னும் போதிய அளவுக்கு மின்சாரம் இல்லை. அதனால மிஸ்டர் மகேந்திரன், உங்களுக்கு அது சிரிப்பா இருக்கலாம். ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குன்னு சிரிக்கிறது. மின்வெட்டு தமிழ்நாடுல எப்படி நம்ம சரிப்படுத்துவோம்? 2டே 2 வழி தான் இருக்கு. 1 நம்ம சவுத் இந்தியால இந்த ரீஜினல் பவர் கிரிட்ல இன்னும் கொஞ்சம் கேட்கணும். அது நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கொஞ்சம் மேல போய் நம்ம தட்டுனோம்னா, கேட்டோம்னா, கதவுகள் திறக்கப்படும். கிரிட்ல இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். 2வது ரொம்ப முக்கியம். கூடாங்குளத்திலயும் சரி, கல்பாக்கத்திலயும் சரி, நியூக்ளியர் பவர், சிவில் நியூக்ளியர் பவர் நம்ம புரொடியூஸ் பண்ணி, அந்த உற்பத்தியில நம்ம எல்லா மில்ஸ்லயும் நிறுவனங்கள்ல இருக்கிற மின்வெட்டுகள் கம்ப்ளீட்டா சரிப்படுத்த முடியும். அடுத்த 1 வருஷத்துலேருந்து 2, 3 வருஷத்துக்குள்ள இது சாத்தியமாகும் என்று பல பொருளாதாரவியல் நிபுணர்களும் சரி, விஞ்ஞானிகளும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. 3வது, எப்போ முடியுமோ சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜின்னு எவ்வளவு நிறுவனங்கள் பயன்படுத்துறோமோ, அவ்வளவு இந்த மின்சாரம் வந்து மற்ற நிறுவனங்களுக்கு போகும். உதாரணத்துக்கு ரூ. 9.25 பெர் யூனிட்ங்கிறது தமிழ்நாட்டுல அந்த காஸ்ட் வந்து ரூ. 1 கம்மி. உங்களுக்கு வந்து ஒரு சோலாரோ, ஒரு விண்டோ இருக்கிற ஒரு நிறுவனம் இருந்தால். ஸோ பல நிறுவனங்கள் பேரலலா ஒரு சோலார் அல்லது விண்ட் நிறுவனமும் இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு போடுறாங்க. இந்த 3, 4 வழிகள்ல தமிழ்நாட்டுடைய மின் பிரச்சனைகளும் தீரும். நம்ம மக்களுடைய வாழ்வாதாரத்திலும் பாதிப்பு ஏற்படாமல் வர்றதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு.